ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது விமன் குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் மைண்ட் வைன் பார்ட் 1. இந்த ஸ்டோரிக்கு பெருசாக இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வைன் இப்போ காலேஜுக்கு சூப்பராக ரெடி ஆகி தன்னோட வீட்டு வாசலில் நின்று செப்பலை வியர் பண்ணிகிட்ருக்காங்க. வைனோட பாட்டிமா வைன்கிட்ட சொல்கிறாங்க, வைனு ஒண்டியாக போகக்கூடாது, உன் அத்தை பசங்க 3 பேர் இருக்கானுங்கள விமன் குக்கு, அவனுங்க வந்ததும் அவனுங்க கூட போகணும், தனியாலாம் காலேஜுக்கு போகக்கூடாது, ஊரே கெட்டு கிடக்குது, அவனுங்க வரட்டும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி, என் மம்மி டாடி உங்களுக்கு 3 பேருக்கும் மண்டையில் மசாலாவே கிடையாது, அந்த 3 கோமாளி பயிலுங்களையும் கூட்டிகிட்டு நான் எங்கே போகிறது? ஐயோ, ஏதோ பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. 3 பேரும் முக்கோண வளையத்தை போட்டுக்கிட்டு என் பின்னாடியே திரியிறானுங்க, எரிச்சலாக இருக்குது. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், ஆனால் அந்த காலேஜ் முழுக்க நான் யாருன்னு தெரியும். மாஸ்டர் டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டவனுங்க 3 பேரும் அந்த காலேஜுக்குள்ளே எந்த வேலையும் பார்க்குறதில்ல, படிக்கிறதும் இல்லை. என் காலேஜுக்கு சைடில் வந்து நின்றுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நோட்டை விட்றதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க முட்டாளுங்க. எனக்கு எரிச்சலாக இருக்குது. என் ஃப்ரெண்டு மினி கூட என் மேலே கோபப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மொற பசங்கன்னா அப்படி தான் இருப்பானுங்க. 3 பேரில் ஒருத்தவனை தாண்டி கட்டிக்க போகிற, அப்புறம் என்ன பாதுகாப்பு கொடுக்குறானுங்க. சும்மா ஓசியில் கிடைக்கிற பந்த போஸ்தெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது, அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. நீ அனுபவிச்சுக்க, பொண்ணோட பசங்கன்னு சொல்லி நீ அவனுங்களை கொஞ்சுவ, ஆனால் ஒரு நாளையும் எனக்கு அவனுங்களை பிடிக்காது முட்டா பசங்க. ஐயோ எரிச்சலாக இருக்குது எனக்கு, நகர்ந்து போக முதல்ல. அவனுங்க வந்தானுங்கன்னா நான் காலேஜுக்கு போயிட்டேன், இதுக்கப்புறம் என் பேத்தி பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வைக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே தன்னோட பேக் எடுத்து ஷோல்டரில் போட்டுண்டு வீட்டில் இருந்து வெளியில் போகிறாங்க. அந்த டைமில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மினி கிடுக்கிட்டுன்னு வைன்கிட்ட வந்து, வைனு எங்க 3 புருஷனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டனை எப்படி இருக்கும் 3 புருஷங்களா? யோகம், அது ஏதோ தாலி கட்டி குடும்பம் நடத்தின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுங்க 3 பேரும் ஒரே டெலிவரியில் பிறந்தவனுங்க, அதுக்காக ஒரே ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வாயை பற்றிக்கோ, இல்லை என் பாட்டிக்காரி அந்த வேலையை கூட பார்த்துப்பிடுவா, மூஞ்சி பாரு மூஞ்சி அவளுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டிமா பார்த்து முறைச்சிக்கிட்டே வைன் மினியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. விமன் குக் 3 பேரும் அவங்களோட 3 புல்லட்ஸில் வந்து அழகாக வைனோட வீட்டு முன்னாடி நின்று, அங்கிள் ஆண்டி வைன் எங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் விமன் குக்னால் ரொம்ப பிடிக்கும். 3 பேரில் ஒருத்தவங்களுக்கு தான் வைனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. விமன் குக் 3 பேர் மேலேயுமே சமமான அன்பு இருக்குது வைனோட மம்மி டாடி பாட்டிமாக்கு. ஆனால் வைனுக்கு சுத்தமாக விமன் குக்கு பிடிக்காது. அந்த டைமில் பாட்டிமா குடுகுடுன்னு வெளியில் வந்து, அங்குளும் ஆன்ட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு செமஸ்டராமே, வைனு முன்னாடியே போயிட்டாப்பா மினியை கூட்டிகிட்டு, உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கோச்சுக்காதீங்க அவகிட்ட, சரியா? போங்க, நீங்கள் காலேஜுக்கு போங்க செல்லுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இவ்வளோ சரி பாட்டி அப்படின்னு ஜெமின் சொல்லிவிட்டு, வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலேஜுக்கு வேகமாக பைக்கில் போயிட்டாங்க 3 பேரும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி கூட காலேஜுக்கு வந்துட்டு அழகாக தன்னோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மினி சொல்கிறாங்க, வைனு உன்னோட ஆளை இன்னைக்கு பார்க்க முடியலையே, எங்கடி உன் ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலடி, அழகாக ஒரு லக்ஸரி காரில் அந்த மாளிகை பக்கத்துலேயே தான் நின்றுக்கிட்டு இருப்பார், இன்றைக்கி என்னன்னு தெரியலடி ஆளை காணுமே, அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இந்த விமன் குக்கை கலட்டி விட்டுட்டு உன் கூட வந்தேன். ஷோ, ஒரு வேளை நான் சீக்கிரமே வந்துட்டேனோ, அதனால தான் என் டார்லிங்கை பார்க்க முடியலையோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலையே, பேசாமல் காலேஜை கட்டடிச்சிட்டு அந்த மாளிகை சைடு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. பார்க்கலாம், ஆனால் காலேஜில் நான் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த 3 சிப்பன்ஸையும் என்னை வீட்டில் போய் போட்டு கொடுத்துடுங்க. 2வது முரடனுங்க 3 பேரும் என் டார்லிங்கை பிடிச்சி அடிச்சுப்புட்டா என்ன பண்ணுறது? என் டார்லிங் பார்க்குறதுக்கே சாமிங்காக சாக்லேட் பாய் மாதிரி இருக்கார், இவனுக்கு கண்டிப்பாக போட்டு அடிச்சுப்பிடுவானுங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலடி, உடம்பு எதுவும் சரியில்லாமல் இருக்குமோ? லாஸ்ட்டு 7 மந்த்தாக நான் பார்த்துட்ருக்கேன், என்னையா குறுக்குறுன்னு அவர் பார்ப்பார், நான் பார்த்தேன்னா சிரிப்பார். விமன் குக் கூட பைக்கில் போகும்போது சைடஸ்லேயே அவரை நான் பார்த்துக்கிட்டு போவேன், எனக்காக தான் அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
யாருன்னு கூட தெரியலையே. புதுசாக இப்போ ஒரு 6-7 மாதமாக தான் அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ரொம்ப பணக்காரராக இருப்பாரோ, பெரிய லக்ஸரி கார்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க மினி. தெரியலடி, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வைன். அந்த டைமில் வீமின் குக் 3 பேரும் ஒரு கோல்டு ஃபேஸில் கிடுகிடுன்னு வைன் கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனப்போ நிமிந்து பார்த்து, மினி, மினி, இந்த வீமின் குக்கு சித்தப்பா பொண்ணு தானே, நீ ஏதாவது பேசி அவனுங்களை சமாளித்து அனுப்பலாம்ல, என்னையே வந்து குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, நீ கம்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சித்தப்பா பொண்ணு தான், நான் என் பேச்சா இங்கே ரொம்ப கேட்டுருவானுங்களாக்கும், ஏதாவது பேசுனா ஹேரை பிடிச்சி இழுத்து விட்டுறானுங்கடி, கம்முன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அந்த டைமில் ஜங்குக்கு வைன் கிட்ட வந்து, வைன் எதுக்காக எங்களை விட்டுட்டு நடந்து வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்படியே ஜக்குக்கு குறுக்குறுன்னு பார்த்துட்டு, என்ன ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் கிளாஸ் ரூமில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்கேன், நானும் 5-6 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஒரு மார்க்கமாக தானே இருக்கேன், ஏன் பின்னாடியே திரிறீங்க, கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினை பார்த்து வைன். டேங்கப்போ எட்டிப்பொடி அப்படின்னு மெனியை பிடிச்சி சைடில் தள்ளி விட்டுட்டு அப்படியே வைனுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து, என்ன பேச்செல்லாம் நக்கலாக இருக்குது, யார் தெரியுமா, நாங்கள் இந்த ஊருக்குள்ளேயே பெரிய ஆளுங்களோட பசங்க, எனக்கிட்ட முறைச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிற, பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கோம் நாங்கள் 3 பேரும். அந்த மாளிகைக்கு சைடில் ஒரு காரை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு வங்கோரங்கு, அவனை நீ சைட் ஐஸில் பார்த்துக்கிட்டு எங்களை கண்டுக்காமல் நீ ஒதுங்கி ஒதுங்கி போகிறது நல்லா தெரியுது. வெக்கமால உனக்கு, 3 ஒத்த பசங்களை வச்சுக்கிட்டு கண்டவனை பார்த்து சைட் அடிக்கிறியே, அசிங்கம் பிடிச்சவளே அப்படின்னு சொல்கிறாங்க டேன். தெரியுதில்ல 3 பேர்த்துக்கும் நான் கண்டவனை பார்த்து சைட் அடிக்கிறேன்னு. உண்மையிலே ரோசம் மானம்னு ஒன்று இருந்தால் என்னை விட்டுவிட்டு உங்களுக்கு தகுந்த பொண்ணை பார்த்து கட்டிக்கோங்க, என் பின்னாடி வந்து என்னை தொந்தரவு படுத்தக்கூடாது. 2வது, என் மம்மி டாடிக்கு அவங்க 3 பேர்த்தையும் பிடிக்கலாம், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, தெரியுதில்ல உங்களுக்கே, அந்த வங்கரங்கு பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எட்டிப்போங்க 2 பேரும். ஏய் ஜங்குக்கு எட்டிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து. ஜங்குக்கு அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில், பேசு என்ன வேணாலும் பேசு, நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் மேரேஜ் பண்ணணும், வேறு எவனை நீ கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அவனை வீடு பூந்து வெட்டுவோம், நான் அவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் ஜிமினையும் தேங்கையும் பார்த்து, வாங்கடா போகலாம், அவனுக்கு இருக்குது காரை வச்சுக்கிட்டு இவளை ஏமாற்ற பார்க்குறான், அவன் வாங்குகிறோம், நாங்களும் எங்களுக்குன்னு ஓன் கார் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடுகிடுன்னு கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. மினி அந்த டைமில் அப்படியே சைடில் வந்து உட்காந்து, அப்பா நல்ல வேலை இன்றைக்கி பிடிச்சி ஏற்றி விட்டான் அந்த டேங்கு, நேற்று பிடிச்சி உதஞ்சி விட்டுட்டான், இங்கே பாரு எப்படி சவந்து போயிருக்கு இப்போ வரைக்கும்னு. இவனுங்க போய் உனக்கு முன்னாடி போகிறதுக்கிட்டு படுத்துறானுங்கடி, உன்னையும் படுத்துறதும் இல்லாமல் பெரிய பாப்பா சகண்டு என் வீட்லேயும் வந்து போட்டு கொடுத்து அடி வாங்க வைக்கிறானுங்க. இவனுங்க நல்லா படித்தா நம்ம படிக்கணும் சட்டமா, ஐயோ தொலையட்டும். உன் டார்லிங்கை பற்றி பேசேன். எஸ்டர்டே நைட்டு ஈவினிங்கு நம்ம அந்த சைடு போனோம்ல, ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டு என்ன கலரில் பேண்ட் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி, நான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கோட நீ சைட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போடி, சும்மா சும்மா பார்க்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது, நான் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஸ்ட்ரைட்டாக கிளாஸை கவனிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் கிளாஸை கட்டடிச்சிட்டு எந்த இடத்துல வைனை சைட் அடிக்கிற அந்த பர்சன் நிற்கிறாங்களோ அந்த பங்களாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. பங்களாவுக்கு முன்னாடி தங்களோட பைக்ஸை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எங்கன்னே தெரியலடா, அவன் வரும்போது நோட்டீஸ் பண்ணோம், இன்றைக்கி ஆள் இல்லை, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு வீமின் குக் இந்த சைடும் அந்த சைடும் அந்த பங்களாவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கங்கே ஒரு லக்ஸரியான காரை வச்சுக்கிட்டு அந்த பர்சன் நின்று வைனை தான் ஆசையாக பார்ப்பாங்க. வீமின் குக்கு நல்லா இது தெரியும். எப்பெல்லாம் இந்த பர்சனை பார்த்து 4 போடு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த டைமில் மட்டும் கரெக்டாக அந்த பர்சன் அங்கே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து நொங்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் 3 பேரும் அந்த பர்சனை தேடிட்டு இருக்காங்க. எப்போதும் போல் இன்றைக்கும் ஆளை காணும்.
கடவுளே, இன்னைக்கு முக்கியமான பீரியடு, இதை கட் பண்ணிவிட்டு வெறியில் இங்கே வந்தால் இவனை காணும். ஷோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த பங்களாவோட ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டேர்ஸில் வந்து அமைதியாக உட்காடுறாங்க 3 பேரும். அந்த டைமில் சைடில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது, ஏதோ முணு சத்தம் கேட்குது, உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ டேங் சொல்கிறாங்க, சத்தம் கேட்குதா, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவனிக்கிறாங்க. ஜிமின் அப்போ, ஏய் ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுடா, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த சைடில் இருக்க வராண்டா கிட்ட போய் அப்படியே பேக் சைடில் அந்த வராண்டா வழியாகவே போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான சவுண்டு கேட்குது அந்த சைடு போனதும். ஒன்றும் புரியலை விமின் குக்கு. என்ன ஒரு மாதிரி மோர்னிங் சவுண்டு கேட்குது, டேய் 3 பேரும் சேர்ந்து நம்ம ரூமுக்குள்ளே சில மூவிஸ் பார்ப்போமே, அந்த மூவிஸில் வர சவுண்டு மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். கரும்பு பிடிச்சவனே, நாங்கள் எங்கே பார்க்குறோம், நீ தான் பார்ப்ப உட்காந்து, அதை எங்ககிட்ட வேற சொல்கிறியா, இதெல்லாம் கூட்டு வேற சேர்த்துக்கிறேன் எங்களை, பார்ப்போமேனு போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்கோ, நவந்து போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நல்லா சவுண்டாகவே பேசிக்கிட்டு விமின் குக் 3 பேரும் அந்த வீட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல்கிட்ட வந்து நிற்கிறாங்க. நல்லா வைடாக ஓப்பன் ஆகிருக்கு அந்த ஜன்னல். அப்படியே ஜன்னல்கிட்ட வந்து நின்னவங்க 3 பேரும் அப்படியே ஜன்னலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கவனித்து அந்த பங்களாக்குள்ளே பார்க்குறாங்க. ஐ மீன் அந்த ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. பயங்கரமான ஷாக் 3 பேருக்கும். எந்த பர்சன் ஒயினை மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு காரை வச்சுட்டு சைட் அடிச்சிட்ருக்காங்களோ அந்த பர்சன் ஒரு பொண்ணு கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்காங்க. திக்குன்னு இருக்குது 3 பசங்களுக்கும். அப்பா அப்படின்னு அப்படியே டேங் பேக்வேர்டில் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுகிறாங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கும் ஜிமினும் உள்ளே இருக்கிற பர்சன் தங்களை பார்த்துடக்கூடாதுன்னு அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு டேங்கை மெல்ல தூக்கிக்கிட்டு குடு குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. டேங் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறத சவுண்டு கேட்டு டக்குன்னு அந்த ஜன்னலை நோட்டீஸ் பண்ண அந்த பர்சன் டக்குன்னு அந்த பொண்ணை விட்டுட்டு பெட்லேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க. யாரையும் காணும். அந்த டைமில் உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு சொல்கிறாங்க, டார்லிங் இது பட்ட பகல், சைடில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, ஏதாவது மங்கி பீகாக்னு வந்துட்டு போயிருக்கோம், அதனால கூட அந்த சவுண்டு கேட்டிருக்கோம், வாங்க டைம் ஆகுது வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் ஜிமின் 2 பேரும் அப்படியே டேங்க அந்த சைடு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, அட்ட வீணா போன வெட்டி பயலே, இப்படி ஆனால் இதை பார்த்துக்கிட்டு மயக்கம் போட்டு விழுவ, நீ எல்லாம் ஒயினை கட்டிக்கிறதுக்கு கடை கிடக்கிறல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை பிடிச்சிருப்பான். ஏம்மா என்ன ஒரு ஹாட்டான மூமெண்ட்டு, ஐயோ எனக்கு பாடியே ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் ஜங்குக் தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த வாட்டர் எடுத்து டேங்கோட ஃபேஸில் அப்படியே தெளித்து விட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, இதுக்குத்தான் என்ன மாதிரி 1-2 மூவிஸை பார்த்து மனசை தேத்தி வச்சுக்கணும்னு சொல்கிறது. ஏன் நம்ம 3 பேரில் ஒருத்தவனை தான் ஒயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனால் நம்ம 3 பேருமே ஒயினை மட்டும்தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு யாருக்கும் தெரியாது. இந்த லட்சணத்தில் உனக்கு பாடியே ஷேக் ஆகுது, இது மயக்கம் போட்டே விழுந்துருச்சு, நீங்கள் நான் மூவி பார்க்குறத குறை சொல்கிறீங்க முட்டா பசங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜங்குக். டேய் அப்படின்னு சொல்லும்போதே டேங் ஃபேஸில் வாட்டர் பட்டதும் மெதுவாக ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. ஆமாடே ஐயோ என்ன ஒரு கோரமான காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க டேங். கோரமான காட்சியா, வெக்க கட்டவனே, என்ன ஒரு லவ்லி மூமெண்ட் அது, 2 நிமிஷம் பார்த்துருந்துருப்பேன், ஐயோ நல்லா மயக்கம் போட்டு விழுந்து காட்டி கொடுத்துருப்பேன். இந்த இடமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நிசப்தமான ஒரு அமைதி இல்லை, என்னது இது, உள்ளே இருந்தவன் கண்டிப்பாக ஒயினை சைட் அடிக்கிறவன் தான், உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு கூட இப்படி ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். தெரிஞ்சு போச்சுல இவன் கூட்டு ஒயினுக்கிட்ட இவனை போட்டு கொடுத்துப்படலாம், அதுக்கப்புறம் என்ன ஒயின் நம்ம நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்துடுவா, வாங்க போகலாம் அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே எல்லாரும் அங்கேருந்து பைக்கில் கிளம்பிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கிற பர்சனுக்கு. இப்போ அந்த லேடி கூட அகெயின் ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லேடியை ஹக் பண்ணி படுத்திருக்கான் அந்த பர்சன்.
அந்த டைமில் அந்த லேடி சொல்கிறாங்க, டார்லிங், அந்த வைன் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. அந்த பொண்ணோட உருவம் எனக்கு தேவை. என்ன பண்ணி அந்த பொண்ணை நம்மளோட இந்த பங்களாக்குள்ளே நீங்கள் அழைச்சிட்டு வர போகிறீங்க? ஒரு முறை இந்த பங்களாக்குள்ளே வந்துட்டா போகிறோம். அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணோட உருவத்தை எனக்கு கொடுத்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன, அழகாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு நான் அந்த பொண்ணோட உருவத்துக்கு போய் அழகாக அந்த வீமின் குக்கை மேரேஜ் பண்ணி ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவேன். அந்த 3 பசங்களுக்கும் வைன் மேலே இருக்கிற அலாதியான அன்பில் வைன் உருவத்தில் இருக்கிற நான் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. அந்த 3 பேரோட ஆத்மாவையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்து இந்த உலகத்தில் எகெயின் ஒரு 1000 வருஷம் நம்ம 2 பேரும் ஆனந்தமான வாழ்க்கையில் வாழலாம். இதை பற்றி நம்மளும் பல ஆங்கிள்ஸில் யோசித்து பார்த்து அந்த வைனை நீங்கள் எப்படியும் உங்கள் வலைக்குள்ளே விழுக வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் அந்த வைன் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. வைனோட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவளை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வைன் உங்களை சீந்தி கூட பார்த்ததில்ல. இப்போ 7 மந்த்தாக வைன் உங்களை நோட்டீஸ் பண்ணுறா. எப்படின்னு தான் எனக்கு தெரியலை. எனக்கு இப்போ தான் நம்மளோட பிளான் நோக்கி போய்கிட்டுருக்கோன்னே தோணுது. உங்களுக்கும் எனக்கும் 1000 வருடங்கள் ஆயிலும் இளமையும் இதுக்கப்புறம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. 500 வருடத்துக்கு முன்னாடி என்னோட இந்த உருவத்தையும் உங்களோட இந்த உருவத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த உருவத்தை சேர்ந்தவங்க நம்மளை வேறு ஆட்கள்னு கண்டே பிடிக்க முடியாமல் அழகாக இந்த பங்களாக்குள்ளே இப்போ வரையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பங்களா எப்படிங்க உருவானுச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது. நம்ம பெரிய பணக்காரங்க நினச்சிக்கிட்டு இந்த கிராமத்தில் இருக்க கிராமவாசிகள் இந்த பங்களாக்கிட்டேயே வரமாட்டாங்க. அடிக்கடி நம்மளோட காரில் வெளியூர் போயிட்டு வர்ற மாதிரி பவுலா பண்ணுவோம். நம்ம காரை பார்த்த அதிர்ச்சியில் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே பவ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வந்ததில்லை. இந்த வீட்டுக்கு கடன் வேணும், ஹெல்ப் வேணும்னு யாரும் கேட்டு வந்தாங்கன்னா நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு உபயோகப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களோட ஆத்மாவை எனக்காக நீங்கள் கொடுப்பீங்க. அவங்க ஆத்மாவை உறிஞ்சிக்கிட்டு அவங்கள நான் தூக்கி போட்டுருவேன். இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 32 சடலங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பூமியில் போட்டு புதைச்சி வச்சு அதுக்கு மேலே ஒரு மரக்கண்ணையும் நட்டு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம மேலே இப்போ வரைக்கும் எந்த சந்தேகமும் யாருக்கும் வந்ததில்லை. எவ்வளோ ஒரு அழகான பிளானுக்கு நம்மெல்லாம் சொந்தக்காரவங்களாக இருக்கோம் இல்லை? இன்னும் புது புது பிளான்களை போட்டு அந்த வைனை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்து அவளை கொன்று அவளோட உருவத்தை நான் எடுக்கணும். அவள் மூலமாக அந்த வீமின் குக்கோட உயிரை நீங்கள் உறிஞ்சி இந்த சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற உருவத்தை தக்க வச்சுக்கணும். இப்போ நான் இருக்கிற உருவத்தோட வைனோட உருவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான பொண்ணு இந்த கிராமத்திலேயே வைன். அதனால தான் அவள் உயிரை நான் உறிஞ்சாமல் அவளோட உடம்பு எனக்கு தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் இந்த உருவத்தோடையே நான் இருக்கிறது? சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. மாயா, இந்த மென்சோன் எப்போதுமே உன்னோட அடிமை. வைன் என்ன தான் உன்னை விட அழகாக இருந்தாலும் நீ இந்த பெட்டில் எனக்கு கொடுக்குற இன்பத்தை எந்த பொண்ணாலையும் கொடுக்க முடியாது. எனக்கும் அந்த வைனோட உருவத்து மேலே ஒரு ஆசை இருக்குது. நீ அழகாக அந்த பொண்ணோட உருவத்தை எடுத்துக்கிட்டு இந்த பெட்டை நீ வார்ம் பண்ணணும். எனக்கு மட்டும் அதில் ஆசை இல்லையா என்ன? சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மென்சோன் தன்னோட மனைவியான மாயாவை பார்த்து சொல்லிக்கிட்டே அமைதியாக சீலிங்கை பார்த்து படுத்திருக்காங்க. எங்கே அதர் ஹேண்ட் வீமின் குக் 3 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ப்ரொஃபஸர் 3 பேரையும் எழுப்பி விட்டு, எங்கே தான் 3 பேரும் போகிறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கிராமத்தில் பெரிய செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த பசங்க நீங்கள் 3 பேரும், நீங்களே இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர். அந்த டைமில் ஜிமின் மெதுவாக ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, இந்த வழுக்க மண்டையனுக்கு என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் நாம் எங்கே போகிறோங்கிறதையே நோட்டை விட்றதே பொழப்பு. வாயினுக்கிட்ட 2-3 தடவை அவன் க்ராஸ் பண்ணியிருக்கான். வழுக்க மண்டையனுக்கு இருக்குது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் ப்ரொஃபஸரை பார்த்து, சாரி சார், எனக்கு ஸ்டொமக் பெயின். நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள்ஸ். எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்தால் இவன்களுக்கும் அடுத்தடுத்து வரும். ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். சூப்பர், உட்காருங்க
அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர். 3 பேரும் அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே அந்த ஃபுல் டேவும் பாஸ் ஆகுது. ஜிமினுக்கும் டேங்க்கும் ஆஃப்டர்நூன் பார்த்த காட்சி கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, அடே எப்பட்றா நீ அந்த மாதிரி மூவியெல்லாம் பார்க்குற, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குடா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாள்களா, சும்மா ஏதோ பெரிய யோகி சிகாமணி மாதிரி நான் ஏதோ கெட்ட பையன் மாதிரியே க்ரியேட் பண்ணாதீங்க, கவனம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் தன்னோட பிரதர்ஸை கூட்டிட்டு அழகாக பார்க்கிங் ஏரியா போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் வைன் காலேஜ் முடிச்சுட்டு மினி கூட பேசிக்கிட்டே வர்றாங்களா, விமின் குக்கை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 வனக்குரங்கும் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, இவனுங்களுக்கு டிம்கி கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன், முன்னாடி வந்து நிற்கிறானுங்க முட்டாளுங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே வைன் அப்படியே விமின் குக்கை க்ராஸ் பண்ண பார்க்குறாங்க. அடியே பொண்டாட்டி நில்றி அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைனுக்கு கோபம் வருது. கிட்டுக்கிட்டுன்னு டேங்கிட்ட வந்து, ஏய் சிப்பன்சி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்பன்சி டியர், ஐயோ எவ்வளவு நல்ல பேர் எனக்கு, அதெல்லாம் கிடக்கட்டும் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். எனக்கு கால் இருக்குது, ஒரு கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் நடந்து போயிடுவேன், சும்மா என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் வேகமாக நடந்து முன்னாடி போயிட்டாங்க. விமின் குக் 3 பேரும் அப்படியே தங்களோட பைக் எடுத்துகிட்டு பைக்கை ஓட்டாமல் அப்படியே உருட்டிக்கிட்டே வைன் பின்னாடி நடந்து போகிறாங்க. ஓஹோ, இவனுங்க பின்னாடி நடந்து வர்றானுங்கடி, வெக்க கட்டவனுங்க, இவ்வளோ வெயிட்டான பைக்கை உருட்டிக்கிட்டு வரதை பாறேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே மினியை பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இருடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி கிடுகிடுன்னு விமின் குக்கிட்ட வந்து, அண்ணா எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க, பைக் இருக்குல்ல ஓட்டிக்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் நின்று ஜங்குக்கு அப்போ மினியோட ஹெட்டில் ஓங்கி ஒரு குட்டு வைக்கிறாங்க. அப்பா என்னதுக்கு தான் அடிக்கிறீங்க அப்படின்னு அழுகுறாங்க மினி. அவள் சொன்னா, நீ அவளுக்கு தூதா, எங்கள் பைக்கு எங்கள் காலு நாங்கள் நடப்போம், ஓடி முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுக்கிடுன்னு வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வாக் பண்ணதுக்கப்புறம் அழகாக அந்த மாளிகை வருது. அந்த மாளிகை கிட்ட எப்போதும் போல் ஒரு பியூர் ஒயிட் கலரில் பென்ஸ் காரை சைடில் பார்க் பண்ணிக்கிட்டு அந்த மென்சூன் வைனை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வைன் மென்சூனை பார்த்ததும் அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலில் தன்னோட சீக்ஸ் எல்லாம் செவந்து போகிற அளவுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே, அவர் என்னை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆஹா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. வைன் டக்குன்னு நிமிந்து மென்சூன் நிற்கிற சைடு தான் பார்க்குறாங்க. விமின் குக் 3 பேரும் போகி அடி போட ஆரம்பிச்சிட்டாங்க மென்சூனுக்கு. பதறி போயிட்டாங்க வைன். ஐயோ இந்த கிறுக்கு பயலுங்க என்ன பண்ணுறானுங்க, ஐயோ போச்சு என் காதலுக்கு வெடி வைக்க போகிறானுங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு, ஐயோ மாமா, ஜிஜிவின் மாமா, தேங் மாமா, ஜங்குக் மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு 3 பேரையும் வழக்கி விட பார்க்குறாங்க. அதுக்குள்ளே மென்சூனை மொத்துன்னு மொத்தி மயக்கம் போட வச்சுட்டாங்க 3 பேரும். மென்சூன் அப்படியே ஆஃப் ஐஸில் அப்படியே ஸ்கையை பார்த்து படுத்து கிடக்குறாங்க. அடே இதுக்கப்புறம் இந்த காரை வச்சுக்கிட்டுங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா பொழந்துருவோம், போனால் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ளே ஒருத்தி கூட குச்சால் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா உனக்கு அப்படின்னு அதட்டுறாங்க ஜிமின். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. மாமா என்ன பேசுகிறீங்க, ஓஹோ நகர்ந்து போங்க, ஐயோ பாவம் அவர் அப்படின்னு போய் தூக்க போகிறாங்க வைன். வைன் வந்து மென்சூனோட ஹெட்டில் ஹேண்ட்ஸை வைக்கும்போது ஷாக் அடித்த மாதிரி இருக்குது மென்சூனுக்கு. அப்படியே வைனோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த சைடு திரும்பி படுத்துட்டாங்க. ஏன்னா எழுந்து உட்கார முடியல, அந்தளவுக்கு நல்லா அடி வாங்கியிருப்பாங்க மென்சூன். என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் மென்சூன் கிட்டே போகும்போது ஜங்குக்கு அப்படியே தூக்கி நிறுத்திட்டாங்க வைனை. என்னடி என்ன பிச்சு போடுவான் பிச்சை, இவன்கிட்ட போகக்கூடாது, வா வந்து வண்டியில் ஏறு, இல்லை அவனை தூக்கி போட்டு இப்போயே மிதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து தொலைகிறேன், அவர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் கிடுக்கிடுன்னு ஜங்குக்கு பின்னாடி போயிட்டாங்க. டேங்கும் ஜிமினும் எகெயின் ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தங்களோட லெக்ஸில். இதுக்கப்புறம் என் வைன் இங்கிட்ட அங்கிட்ட போகும்போது நீ நின்றுக்கிட்டு இருந்தா நீ இருப்ப, உன் நீஸ் 2 இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டேங்கும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பங்களாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாயா கிட்டுக்கிட்டுன்னு
பங்களாலேருந்து வெளியில் ஒடியாந்து அப்படியே மின்சூனை பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறாங்க. கிராமத்துக்கும் காலேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த சைடில் நிறையா வயல்வெளிகள் இருக்கும். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன காட்டுப்பகுதி கூட இருக்குது. ஸோ காலேஜுக்கு போகிற பசங்க காலேஜ் சைடில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளை வச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த ரோட்வேயில் நடந்து போயிட்டு வருவாங்க. அதனால் அந்தளவுக்கு ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஒரு பங்களாவை ரெடி பண்ணிக்கிட்டு மாயாவும் மின்சூனும் இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடங்களாக இவங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே சூனியக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே உயிருக்குயிராக விரும்பி மேரேஜ் பண்ணி தங்களோட இளமையும் தங்களோட ஆயிலையும் தக்க வச்சுக்கிறதுக்கு அழகான இளமையான ஆண்களையும் பெண்களையும் பார்த்து கூடு விட்டு கூடு பாஞ்சு தங்களோட ஆத்மாவை எந்த பர்சன்ஸை தங்களுக்கு தேவையாக தங்கக்கிட்ட கொண்டு வர்றாங்களோ அவங்களோட உடம்புக்குள்ளே தங்களோட ஆத்மாவை புகுத்திக்கிட்டு அந்த பர்சன்ஸோட ஆத்மாவை ஆவி போல் அலைய விட்டுடுறாங்க. சில டைமில் தங்களுக்கு பிடிச்ச உருவத்தில் இருக்கும்போது யாராவது தங்கக்கிட்ட சிக்கினாங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மாவை உறிஞ்சி தங்களோட ஆயிலை அதிகப்படுத்திக்கிறாங்க. இதுதான் இவங்க கிட்டத்தட்ட 600 வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்கள்கிட்ட ஆகுது. இந்த கிராம மக்களுக்கு இது ஒரு அவுட்டரான இடத்துல இருக்க பங்களானுங்கிறனால அந்தளவுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷங்க கூட பழக்கம் கிடையாது. யாராவது இங்கே வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஆத்மாவை உறிஞ்சிக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வருடங்களாக இப்படி தான் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடந்த 70 வருடமாக இந்த கிராமத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு உருவத்தை பார்க்கல. ஆனால் மாயா ஒரு நாள் ஒயினை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணாக பார்க்கும்போது ஒயினை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஒயினோட உருவத்து மேலே ஆசை வந்திருக்கும் மாயாவுக்கு. ஸோ அடுத்த டார்கெட் ஒயின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணு, யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே வீமின் குக்கை சுத்தமாக பிடிக்காது. வீமின் குக் ஒயினை யார் பார்த்தாலும் அடுத்து அவங்க மர்கையா தான். ஸோ ஒயினை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒயினும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாயா தன்னோட ஹஸ்பண்டான மின்சூன்கிட்ட ஒயினை பற்றி சொல்லி, ஒயினோட உருவம் எனக்கு தேவை, நீங்கள் ஒயினை லவ் பண்ணுற மாதிரி ஒயினை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒயினோட உடம்புக்குள்ளே என்னோட ஆத்மாவை புகுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒயினோட ஆத்மாவை பற்றி நாம ஏன் கவலைப்படணும்? தங்களுக்கு தேவையான உடல் கிடச்சிடுது. இந்த உடலுக்குள்ளே மாயா தன்னோட ஆத்மாவை உள் செலுத்தி ஒயின் போலவே ஒயினோட வீட்டுக்கு போய் வீமின் குக் 3 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வீமின் குக் 3 பேரையும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் மின்சூன்கிட்ட அவங்கள அழகாக கூட்டிகிட்டு வந்து 3 பேரோட ஆத்மாவையும் மின்சூன் உறிஞ்சிக்கிற மாதிரி பண்ணி 3 பேரையும் கொன்றணும். ஏன்னா ஆத்மாவை உறிஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கு சமம் இல்லையா? 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒயின் உருவத்தில் இருக்கிற மாயா மின்சூனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு இந்த பங்களாவுக்கு வந்துடுற மாதிரி தான் ஒரு பிளானை போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் மின்சூன் மாயாவோட ஒரே பிளான். இந்த மாதிரி டைமில் தான் சம்மந்தமே இல்லாமல் வீமின் குக் 3 பேரும் இவங்களோட பிளானுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி மாயாவும் மின்சூனும் லவ்வபிளாக இருந்த மூமெண்ட்டை விண்டோ வழியாக இருந்து பார்த்துருப்பாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத மின்சூன் எப்போதும் போல் ஒயினை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அந்த பங்களாவுக்கு சைடில் வந்து நிற்கும்போது வீமின் குக்கிட்ட நல்லா மிதி வாங்கியிருப்பாங்க. அந்த டைமில் தான் ஒயின் மின்சூனை தூக்குறதுக்காக ஹெட்டை பிடிச்சிருப்பாங்களா. ஒயின் மின்சூனோட ஹெட்டை டச் பண்ணதும் ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. உயிரே போகணும் ஆயிடுச்சு மின்சூனுக்கு. இந்த விஷயத்தை அப்படியே நினச்சி பார்த்துட்டு தன்னோட உயிருக்கு உயிரான மனைவியான மாயாவை பார்த்து மின்சூன் சொல்கிறாங்க, மாயா என்னன்னு தெரியலடி, அந்த ஒயின் பொண்ணு என்னோடய ஹெட்டை வந்து டச் பண்ணா கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, எழுந்து முதல்ல நின்னுங்க, இந்த அடி அடிச்சிருக்கானுங்க, திருப்பி அவனுங்களை அடிக்க முடியாதா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலை, அவனுங்களை என்னால் அடிக்க முடியலை, என் ஹேண்ட்ஸை கூட அவனுங்களை எதிர்த்து தூக்க முடியலை, அப்பா வலிக்குது, அந்த பொண்ணு என் தலையை தொட்டா கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குடி, ஐயோ ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம மந்திரம் பண்ணி தானே இளமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்,
பத்தாத குறைக்கு ஒரு 31 பேரை போட்டு தள்ளியிருக்கோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு வீக்னஸை ஃபீல் பண்ண முடியுது பாடிக்குள்ளனா. நம்ம ஒரு 4-5 பேர்த்த பிடிச்சி அவனுக்கு ஆத்மாவை உறிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒயின்கிட்டே நான் போகணும். ஐயோ, அந்த ஒயின் பொண்ணு தொட்டதும் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலை, என்னன்னு கண்டுபிடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மெல்ல மெல்ல எழுந்திரிச்சு பங்களாக்குள்ளே மாயாவும் மின்சூனும் போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஜங்கு கூட உட்காந்து வந்துட்டுருக்காங்க. வேமின் குக் 3 பேரும் ஒயினை அவங்க வீட்டு முன்னாடி இறக்கி விட்டுட்டு மினியையும் இறக்கி விட்டுட்டு, எங்கே பாரு சும்மா அந்த என்னது அந்த பங்களா கிட்ட நிற்பானே அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு தெரியாத, அவன் கெட்ட பையன் போல். ஒரு பொம்பளை கூட 1 மணி நேரம் தான் அந்த பங்களாக்குள்ளே. நாங்கள் 3 பேரும் மத்தியானம் போய் பார்த்தோம். அசிங்கம் பிடிச்சத்தனமா அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரியாத. உனக்கு புருஷனா அது நாங்கள் 3 பேரும் தான், புரிஞ்சு நடந்துக்கோ. இல்லைன்னு அவன் பின்னாடி தான் சுற்றுவேன்னு சொன்னேன்னா உன்னையும் மிதிப்போம் அவனையும் மிதிப்போம், நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேமின் குக் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு அழுகையாக வருது. எவ்வளவு திமிர் இருக்கும் இவனுங்களுக்கு. இவனுங்க தேவையே இல்லாமல் என் அத்தை பசங்களை வந்து பிறந்துக்கிட்டு எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வேகமாக போயிட்டாங்க ஒயின். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பேர் மிஸ்.